இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ல கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தேன். அதாவது இந்த ஏகேடியோட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்துல நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணு தான் இந்த லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரா அவங்க எடுத்திருக்கிற வேலை திட்டம். உடனே, "ஆ நீங்க இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்க வேணாம். நாங்க எந்த கட்சிக்கும் சப்போர்ட் இல்லாம, எந்த ஒரு நிற சாயமும் பூசாம, இலங்கையோட பொருளாதாரத்துக்காக மட்டும் பேசுறவங்கன்னு எங்க வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா, இந்த லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரா அரசாங்கம் பண்ணுற வேலை திட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா லஞ்சம் அப்படிங்கிறது குடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. ஆனா, ரீசென்ட்டா வந்திருக்கக்கூடிய இந்த லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான சட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன பகுதிய பத்தி தான் இந்த வீடியோல பேசப் போறோம். அது மூலமா அந்த சின்ன பகுதிய பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்துறது மூலமா, உங்களுக்கு அது நன்மையா முடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அத கிளியரா புரிஞ்சுக்காம இருந்தா, நீங்க பிரச்சனையில மாட்ட நெறைய சான்சஸ் இருக்கு. அதாவது அந்த சட்டத்துல பரிசாக பெற்றுக்கொள்ளுறது, அப்படி இல்லன்னா கிஃப்ட்டா வாங்கிக்கிறது பத்தி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த வருஷத்தோட முடிவ நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் வரப்போறதால, கிஃப்ட், பரிசு பொருட்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கைமாற ஆரம்பிக்கும். நிறைய பேர் ஹேம்பர்ஸ் அனுப்புவாங்க. செக் கிளியர் பண்ணி குடுத்த அக்கவுண்ட்ஸ் டிவிஷன்ல இருக்கிற அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சிக்கு சின்ன கிஃப்ட்ஸ் அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. ஸோ புதுசா வந்திருக்கிற 2023 லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான சட்டங்கள பத்தி தெரியாம, இதெல்லாம் பண்ணுறதோ, இல்ல வாங்குறதோ உங்களுக்கு பிரச்சனையா முடியலாம். அப்புறம் ஏன் இத பத்தி முன்னாடியே சொல்லலன்னு எங்கள கேட்கக்கூடாதுல்ல. அதனால தான் உங்களுக்காக இந்த வீடியோ. இந்த லஞ்சம், ஊழலுக்கு எதிரான சட்டப்படி இப்படி கிஃப்ட் வாங்குறது தப்பான்னு கேட்டா, சிம்பிளா சொன்னா தப்பு தான். ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக ஒரு ப்ராஜெக்ட்ட சீக்கிரமா முடிக்கிறதுக்காகவா இருக்கலாம். இல்ல ஒரு ப்ராஜெக்ட்ட கொஞ்சம் தள்ளி போடுறதுக்காகவோ இருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக, ஏதாச்சும் ஒரு வகையில நீங்க பரிசு தருவீங்களா இருந்தா, ஓர் வாங்குவீங்களா இருந்தா, அது குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல இதுக்கு கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற வார்த்தைய சட்டத்துல பாவிச்சிருக்காங்க. அப்படின்னா தமிழ்ல திருப்திப்படுத்தும் விதத்துல அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உருவாகுது. ஸோ, என் மனசு ஆறுதலுக்காக, ஒரு திருப்திக்காக இந்த கிஃப்ட்ட தாரேன்னு சொல்றவங்களையோ, இல்ல கேட்கிறவங்களையோ சட்டத்துக்கு முன்னால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சாதாரணமா பப்ளிக் செக்டரா இருந்தாலும், பிரைவேட் செக்டரா இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுண்டு. எதையாச்சும் செய்யாம இருக்கிறதுக்கு, இல்ல ஏர்லியா செய்றதுக்கு லஞ்சம் பாவிக்கப்படுது. முதல்லயே சொன்ன மாதிரி செக் எழுத லேட் ஆச்சுன்னா, அத உடனே கிளியர் பண்றதுக்கு அங்க வேலை செய்றவங்களுக்கு சின்ன பரிசுகள் கொடுக்க வேண்டி இருக்கு. இன்னும் கொஞ்சம் டாப் லெவலுக்கு போனா, சில நேரம் ஃபாரினுக்கு ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போக வேண்டி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வகைகள்ல பரிசுகள் கொடுக்க வேண்டி வரலாம். ஆனா, இந்த லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான சட்டப்படி, நீங்க ஒரு வேலைய செய்றதுக்கு இடையூறாவோ, இல்ல அவசரப்படுத்துறதுக்காகவோ எந்த வகையிலயும், அது பொருள் ரீதியா இருக்கலாம், இல்ல பாலியல் ரீதியா இருக்கலாம். எந்த வகையிலயும் பரிசு குடுக்க முடியாது, வாங்கவும் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா சர்வதேசத்த பொறுத்தவரைக்கும் இதுக்கு நிறைய கைட்லைன்ஸ் குடுத்திருக்காங்க. சாதாரணமா வெளிநாடுகளுக்கு போற ராஜதந்திரிகள், ஆஃபீசர்ஸுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது வழக்கம். அப்படி கிடைக்கிற விஷயங்களோட பெறுமதி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருக்குமா இருந்தா, அத அவங்க திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணிறணும். ஆனா, இந்த புது சட்டத்தால இனி அப்படி பண்ண முடியாது. அதாவது எதையும் வாங்கவோ, குடுக்கவோ முடியாது. இந்த இஷ்யூக்கு சமீபத்தில நடந்த ஒரு நல்ல உதாரணமா, சிங்கப்பூரோட முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர எடுத்துக்கலாம். அவர் தான் சிங்கப்பூருக்கு ஃபார்முலா 1 ரேசிங்க கொண்டு வர உதவியா இருந்தாரு. ஆனா, அதுக்காக லஞ்சம் வாங்குன குற்றத்துக்காக அவர சிறையில அடைச்சுட்டாங்க. அப்படி என்ன லஞ்சமா வாங்குனாருன்னு பார்த்தா, ஃபார்முலா ரேஸுக்கான டிக்கெட்ஸ், ஃபுட்பால் மேட்சஸுக்கான ஸ்பெஷல் பாஸஸ், பிரைவேட் ஜெட்ல டூர்ஸ், பைசிக்கிள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் லஞ்சமா, அதாவது பணமா இல்லாம இந்த மாதிரி வரப்பிரசாதங்களா எடுத்துக்கொண்டதுக்காக, சிங்கப்பூரோட முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மிஸ்டர் ஈஸ்வரன கைது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைமைகள் நாளைக்கு உங்களுக்கும் வரலாம்ங்கிறத மறந்துறாதீங்க. அதே நேரம் இந்த சட்டத்த எந்த ரீதியா அமுல்படுத்தலாம்னு பார்த்தா, சரியான சட்ட நடைமுறை இல்ல ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரது மூலமா இத அமுல்படுத்தலாம். குறிப்பா அரசுக்கு சொந்தமான வியாபாரங்கள்ல நடக்கிற ஊழல்கள தடுக்க இந்த ஃப்ரேம் ஒர்க் முக்கியமா தேவை. அதே மாதிரி மணி பிரிண்டிங்னால மத்திய வங்கியில நடக்கக்கூடிய ஊழல்கள் பத்தியும் இந்த சட்டம் கவனிக்க வேண்டி இருக்கும்.
இந்த மாதிரியான விஷயங்கள அடிப்படையா வச்சு தான் இந்த சட்டத்திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. அதனால அரச ஊழியர்களோட சொத்துக்கள பத்தி அறிவிக்கணும்னு ஒரு நிலைமை வந்ததால தான், இப்ப நிறைய பேர் இதுக்கு எதிரா நிறைய கருத்துக்கள முன்வைக்கிறத பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு தவறான நோக்கத்தோட எந்த வகையில ஒரு பரிசு குடுக்கிறதா இருந்தாலும், இல்ல வாங்குறதா இருந்தாலும், கம்பி எண்ணி கணக்கு படிக்க வேண்டி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான இன்னும் பல பொருளாதார தகவல்கள தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, எங்களுடைய அட்வொகாட்டா இன்சைடர் புரோகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அது என்ன இன்சைடர் புரோகிராம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான பொருளாதார எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட்ஸ கொண்டு வர்றது தான் இந்த அட்வொகாட்டா இன்சைடர் புரோகிராம். உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபரையும் நாங்க வச்சிருக்கோம். 1 வருஷத்துக்கு ரூ. 10,000 மட்டும் தான். அப்படின்னா, இன்னைக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இந்த டிசம்பரோட அது முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. என்னைக்கு நீங்க இந்த புரோகிராம்ல ஜாயின் பண்றீங்களோ, அதுலேருந்து 1 வருஷத்துக்கு தான் இந்த ரூ. 10,000. அதாவது மாசத்துக்கு ரூ. 1000 விட ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட் தான். நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல இன்வெஸ்டரா இருக்கலாம், இல்ல ஷேர் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டியவரா இருக்கலாம், இல்ல சாதாரண ஒரு மீன் கடை வச்சிருக்கிறவரா இருக்கலாம், இல்லையா யுனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் உங்களுக்கான இந்த கார் பிரைஸ் ரேட்ஸ் என்ன மாரி போகுது, எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் என்ன மாரி போகுது, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன, எக்ஸ்போர்ட், இம்போர்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான பொருளாதார கன்டென்ட்ஸ கொண்டு வரது தான் இந்த அட்வொகாட்டா இன்சைடர் புரோகிராம். மறந்துராம அதில ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவுல நெக்ஸ்ட் சந்திப்போம்.